ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் டேயை ஸ்வீட் ஆக்குற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். எல்லாரோட ஃபேவரட்டான சக்கரை பொங்கல். அது ரொம்ப ஹெல்த்தியான வேலை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சக்கரை பொங்கலுக்கு நான் இன்றைக்கி நார்மல் பச்சரிசியை எடுக்காமல் வரகரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு கப், இந்த டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கப் வரகரிசியை ஊற வைக்கணுன்றது அவசியம் இல்லை. அது நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நல்லா கழுவி எடுத்து வரகரிசி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரிசி எடுத்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு 4 விசில் விட்டுருங்க. உங்ககிட்ட உள்ள எந்த டம்ளர்னாலும் அதை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசினா 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, அதே மாதிரி தண்ணியும் 4 கப் அளவு, அதே டம்ளர் அளவுக்கு. இப்போ விசில் வந்துருச்சு. ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதில் ஒரு டம்ளர் அளவு பால் ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். பால் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். தூள் பண்ண உருண்டை வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் உருண்டை வெல்லம்னாலே ஒரு நல்ல டேஸ்ட்டு தான் எப்பயுமே. வெல்லம் ஆட் பண்ண உடனே மிக்சர் நல்லா குழைய ஆரம்பிக்கும், ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. அடுத்த ஒரு பாத்திரத்தில் நம்ம முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல நெய் ஆட் பண்ணி முந்திரியை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமாக வந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. உலர் திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பு வந்ததும் அதை அப்படியே நம்ம பொங்கலில் கொட்டி கிளறிக்கலாம். இப்போ முந்திரி ஆட் பண்ணிட்டோம். அதில் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 6 ஏலக்காய் ஆட் பண்ணி மறுபடியும் கிளறி விட்டுருங்க. சுவையான வரகரிசி சர்க்கரை பொங்கல் இப்போ தயார். எப்போ உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்னாலும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.